நம்ம வீட்ல இருக்க புறாவுக்கு வந்துட்டு மாசத்துக்கு இல்லைன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கத்தாழை கியூப்ஸா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்க வெள்ளையா இருக்குல்ல அது மட்டும் புறாவுக்கு கொடுத்துட்ருப்பேன். இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக் நேச்சுரலாக. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது வந்து நான் ப்ரீடிங்க்கு முன்னாடி ஒரு டிவார்மிங் மாதிரி இது நான் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ பிறக்கக்கூடிய சிக்ஸ்க்கும் ஹெல்த்தாக இருக்கும். சின்ன சின்ன நோய்கள் வந்து அட்டாக் ஆகாது. இது மெயினாக வந்துட்டு இந்த தலை சுற்றி வருதுல, தலை சுற்றி வந்த புறாக்கு நீங்கள் காலையிலேயே ஈவினிங் வந்துட்டு நல்லாவே கொடுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை மேஜர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே ஊன்ஸ் ஹீல் பண்ணிவிடும் ஈஸியாக. நம்மளுக்கு தெரிஞ்சது வெளியில் பாடிக்கு வெளியில் இருக்க இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் தெரியும். பாடிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில சுக்கா நோயின்னு சொல்லுவாங்க, வத்தி போயிடும். அதுக்கு என்ன பண்ணாலும் சரியாகாது. இன்னொன்று வந்துட்டு அப்படியே தண்ணியாக கழிஞ்சிட்டு இருக்கும், டிசென்ட்ரி போகும், தண்ணியாக போயிட்டு இருக்கும். எவ்வளோ குடித்தாலும் சரியே ஆகாமல் இருக்கும். அந்த இதுக்கெலாம் அந்த மாதிரி கத்தாழை போடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டடீஸ்லாம் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம். ஸோ இதனால் போடுறேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. புறா வந்துட்டு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்க்கும் போது நிறையா ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த கர்ணப்புறாவாக இருக்கட்டும், டைமிங் இருக்கும், வளர்க்கும் போது நிறையா தலை சுற்றி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். கண்ணு வலியாக இருக்கட்டும், எதுவுமே. நான் இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒரு தாத்தா சொன்னார், மதுரையில் ஹோமர் வளர்க்குறவங்க. மாதத்துக்கு இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கடுப்பாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு இது ஒரு வேலையாக உட்காந்து பண்ணுறது. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் வராது. புறாவும் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதே மாதிரி இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் தண்ணியில் அந்த கத்தாழையை வந்துட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக ஊற வச்சுருங்க. அதில் இருக்க ஜெல்லு வந்துட்டு ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். அது நம்ம புறாவில் வந்துட்டு குளிக்க மேலே அந்த ஜெல் உட்காரனால அந்த புறா கொத்திக்கிட்டே இருக்கும் அந்த ரெக்கையில். ஸோ பூச்சியை வந்து சின்ன சின்ன பூச்சியை வந்துட்டு அந்த கசப்பாக இருக்கிறதுனால அது ஓடிடும். சின்ன சின்ன பூச்சிகள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கருப்பு கலராக ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அதுவும் வராது. இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு எல்லாமே பெட்டர் ரிசல்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புறா தம் பவுடர், அதாவது பீஜியன் தம் பவுடர்னு நிறைய இடத்துல ஒரு பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கொடுக்குறனால உண்மையிலே புறா எக்ஸஸாக பறக்குமான்னு பார்க்கலாமா வீடியோவில்.